ஆறுநிலை என்று முதல் ஆகிய பரங்கிரியும் பார் அருணகிரிநாதர். எப்படி நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்கோ அது போல இந்த முருகப்பெருமானுடைய படைவீடுகள் 6மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இந்த சுவாமிமலை அப்படிங்கிற ஸ்தலம் அநாகதம் சக்கரத்துக்கு உரியது. அநாகதம் தான் இதயம். எப்படி இந்த உடம்புக்கு இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அது போல இந்த வாழ்க்கைக்கு ஒரு குருநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல இடங்களிலே கூறுவதுண்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு குருநாதனை கண்டிப்பா தேடி வச்சுக்கணும். சத்தியமா சொல்றேன், குருநாதன் இல்லைன்னா நித்தியம் நம்மளால சந்தோஷமா வாழறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அந்த குருநாதன் கிட்ட போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில கெடுக்கிறதே 4 பேர் தான். யாரு அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 பேரையும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே நன்மையா தான் முடியும். அதனால தட்சிணாமூர்த்திக்கு கீழே 4 பேர் இருப்பாங்க. அதனால நம்மளுடைய சமய குருமார்கள் எல்லாருமே 4 பேரா இருப்பாங்க. அந்த 4த்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும். தாசமார்க்கம், சற்புத்திரமார்க்கம், சகாமார்க்கம், சன்மார்க்கம். 4 மார்க்கத்தை எதனா ஒரு மார்க்கத்தில் எடுத்து அந்த குருநாதனை நம்ம பின்பற்றணும். அந்த குருநாதனை பின்பற்றத்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சீராக போகும். வழியில்லாத வழியில போனா முள் குத்தும். அந்த முள் குத்தாம இருக்கிறதுக்கு அந்த குருநாதனுடைய பாத திருவடிகளை நம்ம எல்லாரும் சரணாகதம் பண்ணணும். அதனாலதான் பரமேஸ்வரன் உலகத்துக்கு நாமெல்லாம் உபதேசம் பண்றோம். நாமெல்லாம் உபதேசம் பண்ணா அந்த குருநாதனுடைய மகிமை தெரியாதுங்கிறதுக்காக உலகத்துக்கே உபதேசம் பண்ற சிவபெருமான் தனக்கு மேல உபதேசம் பண்றதுக்கு ஒரு முருகப்பெருமானை இந்த ஸ்தலத்துல வச்சு உபதேச மந்திரத்தை பெற்றுக்கிறார். அதனால சுவாமி மலை